இருக்குங்கண்ணா, இன்றைக்கி ஒரு தோப்புன்னு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்கண்ணா. அருமையான தோப்புங்கண்ணா. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, மூலனூர் டு வெள்ளை கோயில் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. அதிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. தார் ரோடு பேஸில் இன்றைக்கி எங்கேயுமே தோப்பு வந்து கிடைக்காதுங்க, மண் தடமாக இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட தார் ரோடு பேஸில் அருமையான லேண்டுங்க. பாருங்கள் 2 ஏக்கராங்கண்ணா. பாருங்கள் காப்பெல்லாம் பாருங்கள், நல்லா 5 வருஷம் மரம், 12 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே தானுங்க. நல்லா அருமையான ஒரு மரம் பாருங்கண்ணா. இதில் என்னென்ன அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிடுறேங்கண்ணா. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க. போர் வந்து பொது தானுங்க, கிணறும் வந்து பொது தானுங்க. அருமையானதுங்க. இப்போ நீங்கள் கிணத்து பாருங்கள், ஆத்தொட்டியாங்க. இதுலேயும் வந்து அமராவதி ஆத்தொட்டியாங்க. ஆனால் நமக்கு ஆத்தண்ணி இல்லைங்க. ஆத்தண்ணி இல்லைனாலும் நம்மக்கிட்ட வந்து தண்ணி என்றைக்குமே தாட்டுங்க. கிணறை காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள் எல்லாம் உரம்பு எடுத்து போயிட்டுருக்குதுங்க. கிணறு நிறைஞ்சி உங்களுக்கு கிணத்துலேருந்து பைப் வழியாக வெளியேடுது வந்து உரம்பெடுத்து போகுதுங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்கண்ணா. அருமையான ஒரு லேண்டுங்க, மிஸ் பண்ணிட வேண்டாங்கண்ணா. ஆனால் கிணறு பொது கிணறு தாங்கண்ணா, தண்ணி என்றைக்குமே உங்களுக்கு தீராதுங்க. அந்த மாதிரி ஒரு கிணறுங்க. ஆனால் இதுக்கு கேட்குற விலை 2 ஏக்கராங்க, 1.5 கோடி கேட்குறாங்க. பாருங்க தண்ணி உரம்பெடுத்து போகுதுங்க. இது தோப்புங்கண்ணா, தார் ரோடு பேஸ்லிங்க. நன்றிங்கண்ணா.